ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னலான நம்ம எல்லோருடைய ஃபேவரட்டான புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு முதல்ல பார்த்துருங்க. முதல்ல இதுக்கு ஒரு புளியோதரை பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெறும் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துருங்க. மிதமான தீயில வறுத்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/8 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையும் நல்ல மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் நான் 6லேருந்து 8 சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ கருப்பு எள் ஒரு 1/2 டீஸ்பூன், கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதாங்க புளியோதரை பொடி. இதை வந்து நம்ம பல்காக செஞ்சு வச்சுட்டா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி காய்ச்சல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் ஒரு கடாயில் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துருங்க. இது கூட ஒரு 1/2 கப் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதோட காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ புளிக்கரைசல் ஒரு 1 கப் அளவுக்கு சேர்க்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த காய்ச்சலை நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சுண்டி வரும், கொஞ்சம் கெட்டிப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து தொக்கு பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, புளி காய்ச்சல் ரெடி. இதையும் நம்ம தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ புளியோதரை செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு சாதத்தை வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 கப் அளவுக்கு. அதில் வந்து தேவையான அளவு புளி காய்ச்சலை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேருங்க, உங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு. மொத்தத்தையும் போட்டுற வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா புளியோதரை பொடி, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல தாங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சிலர் அந்த புளியோதரை பொடியை புளி காய்ச்சலோடையே சேர்த்து கொதிக்க விட்டுடுவாங்கங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு இப்படியே காட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான புளியோதரை ரெடி. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.